ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனலுக்கு. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா முட்டை பிரியாணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து 4 முட்டையை வேக வச்சுருக்கேன். இன்னொரு குக்கரில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குக்கர் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துதா போதும். இன்றைக்கி நான் 2 கிளாஸ் அளவுக்கு தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டை, லவங்கம், சோம்பு இலை, அந்த பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம் வாங்க. ஸோ பாருங்கள், இப்போது இதில் கொஞ்சம் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நான், ஸ்டாரு அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான். இது பார்த்திங்கன்னா வந்து மீடியம் சைஸாக ஒரு 3 வெங்காயம் இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம. இஞ்சி பூண்டு இதில் வந்து கொஞ்சம் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் மிக்சிலேயே ரன் பண்ணிவிட்டேன். அது கூட இப்போ நான் வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் நான். ஸோ தக்காளி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க மஞ்சள் பொடி, கரம் மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா, இது வெறும் முட்டை பிரியாணி தான் போடும். ஸோ சிக்கன் மசாலா இது ஆப்ஷனல், நீங்கள் போட்டாலும் போடிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சில்லி பவுடர், இது வந்து சக்தி சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். காரம் எவ்வளவோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். இது கூட பார்த்திங்கன்னா வந்து ரெட் சில்லி பவுடர் இதுவும், பட் இது காஷ்மீரி சில்லி பவுடர். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது, கலர் கொடுக்கும் நல்லா. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பக்கம் முட்டை பார்க்கலாம் வாங்க. ஸோ முட்டை பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு, நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் 2 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஒன்றுக்கு நான் 2 கணக்கில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ரெட் சில்லி பவுடர் இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு முட்டை எடுத்து நல்லா இதில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி டிப் பண்ணி எடுத்து தோசை தவா மேலே வைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட. ஸோ இந்த பக்கம் பிரியாணி பார்க்கலாம் வாங்க இப்போது. ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ கேசரி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு புதினாவும் கொத்தமல்லியும் வந்து 2 சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கணும், பட் நான் தயிர் சேர்க்காததுனால லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்மிலே வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 3/4 வந்து சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சு குக்கர் மூட வேண்டியது தான். இப்போ நம்ம குக்கர் மூடிக்கலாம். ஸோ ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்த்து சாப்பிட்லாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம ஆஃப் பண்ணி தான் 20 மினிட்ஸ் கழித்து சொல்லியிருந்தோம். ஸோ வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு பிளேட்டில் போட்டு. Okay. Biryani with chicken 65. So 665 with egg biryani. Super good.
பிரியாணி வந்து ஸ்பைசியாக இருக்குது ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அதனால் நம்ம போகிற வீடியோ ஒன்று பாய்.